ஹாய் ஆல், இன்னைக்கு டே 2 ஆஃப் கேரளா. அலப்பியிலேருந்து கிளம்பி தேக்கடிக்கு போனோம். இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகவே 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ்ன்னு ட்ராவல் டிஸ்டன்ஸ் ஆச்சு. நாங்கள் பண்ண தப்பை நீங்கள் பண்ணாதீங்க. டாட்லர்ஸு அப்புறம் என்னால் முடியாது ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ண அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ஒரு இடம் சூஸ் பண்ணி அதில் இருக்க எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு வாங்க. 2 3 இடம் போட்டிங்கன்னா ஒரு ஒரு இடத்துக்கும் ட்ராவல் பண்ணிட்டு போகிறது ரொம்ப கஷ்டம். அங்க ஃபர்ஸ்ட் நாங்க போற வழியில பார்த்தது வலஞ்சகனம் ஃபால்ஸ் தான். அங்க குளிக்கலாம் முடியாது. பட் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அண்ட் வியூ பாயிண்ட் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். பக்கத்திலேயே டீ கடை, நெறைய ஸ்நாக்ஸ் கடைலாம் இருக்கு. நீங்க ஏதாச்சும் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நெனச்சா ட்ரை பண்ணலாம். ஆனா ஆயிலி ஃபுட் மட்டும் அவாய்ட் பண்ணிருங்க. ஏன் சொல்றேன்னா, ஏன்னா எனக்கு அப்படிதான் ஆச்சு. ஒரே வாமிட்டிங் சென்சேஷன். போற வழியெல்லாம் வாமிட் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ, என்னால ரொம்ப முடியாதனால, "விட்றா வண்டிய ரூமுக்கு" அப்படின்ற மாதிரி, ஃபர்ஸ்ட்டு ரூம் போய் சேர்ந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ரூமுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு நாங்க போனது இந்த எலிஃபேண்ட் சஃபாரி. அது கூட நெறைய இருக்கு. இப்ப எலிஃபேண்ட் பாத்திங், அப்புறம் ஜீப் ட்ரெக்கிங் அந்த மாதிரி எல்லாம் சேர்ந்த மாதிரி கம்பைனா ஒரு இடம் இருக்கு. நாங்க என்ன பண்ணோம்னா, போற வழியிலேயே ஃபர்ஸ்ட்டு டிக்கெட் வாங்கி வச்சுட்டோம். ஏன்னா ஈவினிங் ரொம்ப க்ரௌடா இருக்கும்னு டிக்கெட் மட்டும் வாங்கிட்டு நாங்க ரூமுக்கு வந்துட்டோம். எனக்கு முடியாதனால. அப்புறமா நாங்க சாப்பிடல. லியோக்கு லஞ்ச் வாங்கி ஊட்டிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங்கா எலிஃபேண்ட் சஃபாரி போனோம். அங்க அது மட்டும் இல்ல நெறைய ஆக்டிவிட்டீஸ் இருந்தது. கதகளி, அப்புறம் ஜீப் சஃபாரி. பட் ஆனா எல்லாத்துக்குமே என்ட்ரி ஃபீ இருக்கு. ஜீப் சஃபாரி தான் எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ணாங்க. சூப்பரா இருக்கும். நெறைய இடம் காமிப்பாங்க. வியூஸும் நல்லாருக்கும். பட் ஆனா அவங்க 3 ஹவர்ஸ் திரும்ப ட்ராவல் பண்ணி போகணும். சார்ஜஸும் 3000 to 5000 எக்ஸாக்ட்டா எவ்வளோன்னு எனக்கு தெரியல. அதுவும் ஒரு ஒரு இடத்துல டிஃபர் ஆகும்னு நெனைக்கிறேன். அதனால நாங்க அத ஸ்கிப் பண்ணிட்டு ரூமுக்கு ரிட்டர்ன் வந்துட்டோம்.